ஸ்ரீவைகுண்டத்தில் 39 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகிறது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை ஸ்ரீவைகுண்டத்தில் 39 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஸ்ரீவைகுண்டத்தில் 39 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. திருச்செந்தூரில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை ஸ்ரீவைகுண்டத்தில் 39 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. விவரங்களை முடிய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மேலும் விவரங்கள். நேற்று முதல் தென் தமிழகத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தூத்துக்குடியில் பல்வேறு இடங்களில் தற்போது கனமழையானது பெய்து வருகிறது. அதன் அடிப்படையிலே ஸ்ரீவைகுண்டத்தில் 39 சென்டிமீட்டர் மழையானது தற்போது கடந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் கூட வெள்ளமானது போய்கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தற்போது ஸ்ரீவைகுண்டத்தில் 6 மணி நிலவரப்படி 39 சென்டிமீட்டர் மழையானது பெய்திருக்கிறது. அதற்கு அதிகப்படியாக சாத்தான்குளத்தில் 30 சென்டிமீட்டர் மழையானது பெய்திருக்கிறது. சாத்தான்குளத்தில் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சாத்தான்குளத்தில் 30 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக கிட்டத்தட்ட பல்வேறு இடங்களில் கோவில்பட்டியில் 13 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. அதிகபட்சமாக ஸ்ரீவைகுண்டம் தற்போது 30 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. அதே போல குலசேகரப்பட்டினத்தில் 10 சென்டிமீட்டர் மழையும் தற்போது பதிவாகியிருக்கிறது. 6 மணி நிலவுடன் தற்போது இந்த சூழலில் கோவில்பட்டியில் அதிகபட்சமாக 13 சென்டிமீட்டர் மழையானது பெய்திருக்கிறது. அதிகபட்சமாக கடம்பூரில் 15 சென்டிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த மழையின் அளவு 6 மணி நிலவரப்படி அதிகபட்சமாக ஸ்ரீவைகுண்டத்தில் 39 சென்டிமீட்டர் மழை தற்போது வரை பெய்திருக்கிறது. அதன் காரணமாகவே அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் மழைநீரானது சூழ்ந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளிலும் மழையினானது சூழ்ந்திருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய ஏரிகள் அனைத்தும் நிரம்பி வழிகின்ற ஒரு சூழ்தான் குடியிருப்பு பகுதிக்கும் தண்ணீரானது சென்றிருக்கிறது. எனவே தற்போது தூத்துக்குடியை பொறுத்தவரைக்கும் ஸ்ரீவைகுண்டத்தில் 39 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. திருச்செந்தூரில் 18 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. அதே போல காரைப்பட்டினத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. அதே போல குலசேகரப்பட்டினத்தில் 10 சென்டிமீட்டர் மழையும், அதே போல சாத்தான்குளத்தில் 30 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. கோவில்பட்டியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. கயத்தாரில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. கடம்பூரில் 15 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக திருச்செந்தூரை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்திலே அதிகபட்சமாக ஸ்ரீவைகுண்டத்தில்தான் 33 சென்டிமீட்டர் மழை தற்போது 6 மணி நிலவரப்படி பதிவாகியிருக்கிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் அதிக அளவில் மழைநீரானது தற்போது வெள்ளம் போல சூழ்ந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.